வணக்கம் நண்பர்களே, உணவு பிரியர்களே மற்றும் படைப்பாளிகளே. எங்கள் பந்திக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழி மகேஸ்வரியின் அன்பு வணக்கங்கள். வாங்க நம்ம பந்தியில் இன்றைக்கி என்ன பரிமாறி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பந்தியில் இன்றைக்கி குட்டீஸோட ரொம்ப ஃபேவரட்டான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை Gopi-65 அதான் பரிமாறியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணணும்னு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அரை எலுமிச்சம்பழம், 1 கப் மைதா மாவு. நான் இந்த பவுலில் 1 கப் எடுத்துருக்கேன். எந்த கப்பில் நடக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப் சோள மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவர் அதில் போட்டுருங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி அதை வடித்து வச்சுக்கோங்க தண்ணியை. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு 1 கப் அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை கப் சோள மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுட்டு கரம் மசாலா அதில் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அதே இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு நம்ம எல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. அரை எலுமிச்சம்பழத்தை இப்போ இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல எல்லா காலிஃப்ளவரோடையும் கோட் ஆகிற மாதிரி நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அப்படியே ஒன்றுனா உதுத்து விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா திருப்பி போடுங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பு நின்ன அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். அப்போது பாருங்கள், சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை காலிஃப்ளவர் ரொம்ப பெருசாக கட் பண்ணி போடாதீங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் ஃப்ரை. ஹோட்டல் ஸ்டைலில் Gopi-65 பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி போடணும் அதுவும் என்கிட்ட மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் நம்ம சேனலை அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோடு உங்களால் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஸ்டே டியூன் வித் பந்திக்கு முந்து. டாட்டா. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை